பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நீ பெருகுவாய் என்கிற தலைப்பில நாம் கடந்த வாரம் நாம் தியானித்து வந்தோம். இந்த வாரத்திலும் கூட நாம் அதை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, கடந்த வார செய்திகள் எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 54 முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயின் பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த நாள்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, மகிழ்ந்து பாடு, பிள்ளை பெறாத மலடியே நீ மகிழ்ந்து பாடு, ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிலும் உன் பிள்ளைகள் அதிகமா இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நீங்க மகிழ்ந்து பாட பாட நீங்கள் வாழ்க்கையில பெருகுவீங்க, இந்த தேசத்துல பெருகுவீங்க, உங்க பிள்ளைகள் அதிகமாவார்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு. காரணம் என்ன? நான் மகிழ்ந்து பாடுனா நான் பெருகுவேனா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பாருங்க, நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்கள் மகிழ்ந்து துதித்து பாடுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் கேட்டீங்கன்னா, அதே அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுகிறது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், அல்லேலூயா, சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா, சேனைகளின் கர்த்தர். இந்த சேனைகளின் கர்த்தர் அப்படின்னா என்ன? இந்த சேனை அப்படின்ற வார்த்தை என்பது பாருங்க, அது ஒரு குழுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அதாவது ஒருவரை குறித்து சொல்லாமல் அநேகமா இருக்கிற அல்லேலூயா ஒரு கூட்டம், ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் சேனை. அப்போ நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் கேட்டினா, அவர் வானத்துல 1000 தூதர்களோடு கூட சேனையா இருக்கிறது போல இந்த பூமியில அவரை துதிக்கிற நம்மையும் ஆண்டவர் ஒரு சேனையாய் கூட கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மகிழ்ந்து பாடுங்க. ஒருவேளை நீங்க தனிமையா இருக்கிற ஒரு ஸ்திரியா இருக்கலாம், தனிமையா இருக்கிற ஒரு நபரா இருக்கலாம், ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்லுகிறார், நீங்க துதிக்க துதிக்க அவரை போலவே நாமும் இந்த பூமியில ஒரு சேனையை நாம் கர்த்தருக்காக உருவாக்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, தாவீதை நாம் பார்க்கிறோம், அவன் வனாந்தரத்துல தனித்து கர்த்தரை பாடி துதித்து கொண்டே இருந்தார். அந்த தாவீதை எடுத்து ஆண்டவர் இஸ்ரவேலுக்கே அவர் ராஜாவாய் மாற்றி ஒருவனாயிருந்த அவரை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்த தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆகையினால் இந்த நாட்களில் நீங்க கர்த்தரை துதித்து பாடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பெருகுவீங்க. நீங்க துதித்து பாட பாட உங்க சபை பெருகும். நீங்க துதித்து பாட பாட உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட்டு அதில ஒரு பெருக்கத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆகையினால ஆண்டவரை மகிழ்ந்து பாடுங்க. ஆண்டவர் நம்மை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.